அஸ்ஸலாமு ஹை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் டு நைட் ரொட்டீன் பார்க்கலாமா? பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகுதான் மத்த வேலைகள் பார்க்க முடியுது. இஞ்சி பூண்டு காலி ஆயிடுச்சு. அது எல்லாமே கிளீன் பண்ணிட்டு உப்பு ஒரு லெமன் பிழிஞ்சிட்டு கொஞ்சமா தண்ணி போட்டு அரைச்சா இஞ்சி பூண்டோட கலர் மாறாது. 15-20 டேஸ் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மாதிரியே இருக்கும். 1/2 கிலோ இஞ்சி 1/4 கிலோ பூண்டு இந்த மாதிரி குவான்டிட்டில தான் அரைக்கணும். அப்பதான் பிளேவர் நல்லா இருக்கும். டிஃபனுக்கும் அரிசி ஊற வச்சுட்டு லஞ்சுக்கு முருங்காய் சாம்பார் வச்சுட்டு பாவக்காய் பொரியல் செஞ்சுட்டேன். வீக்லி 1 டைம் எங்க வீட்டுல பாவக்காய் பொரியல் செஞ்சிருவேன். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இல்லையா? கூட முட்டை ஆம்லெட் வச்சு லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு நேத்து எங்க அம்மா பூ கட்டி கொடுத்தாங்க. பூவை இந்த மாதிரி டப்பால மூடி வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சா பூவோட ஸ்மெல் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா பரவாது. பூவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 3-4 நாள் ஆனாலும் பூவும் வாடாது. ஈவினிங் எனக்கு மட்டும் டீ போட்டு குடிச்சிட்டு டிஃபனுக்கு ஊற வச்ச அரிசியே போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்ச மாவை ஒரு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். என்னுடைய கையால சீக்கிரமா மாவு புளிச்சிரும். 5 மணிக்கு அரைச்ச மாவு ஒரு 8:30 மணிக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே புளிச்சிருக்கும். மதியம் செஞ்ச சாம்பார் இருந்தது, அதனால இட்லி போட்டுட்டேன். இட்லி செஞ்ச பிறகு இட்லி சூடா இருக்கும் போது இட்லி மேல இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு இட்லி எடுத்தா தட்டுல ஒட்டாம ஈஸியா வரும். இட்லியும் ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு. 2-3 சாப்பிடுற இடத்துல 4-5 கூட சாப்பிடுவீங்க. அவ்வளவு சாஃப்டா இருக்கு. எப்பவும் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மாவுல இட்லி போட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சாம்பார் கூட இட்லி வச்சு சாப்பிட்டு நைட்டு டின்னர் முடிச்சிட்டோம். இன்னைக்கான டே எனக்கு இப்படிதான் ஃபுல்ஃபில்லா போச்சு. அடுத்த மினி வ்ளாக்ல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.